நம்ம வாழ்க்கையில சில கேள்விகளுக்கு பதில் தேடி ஒரு பயணம் போவோம் இல்லையா? அப்படி ஒரு முக்கியமான கேள்விக்கு விடை தேடி ஒரு புனிதமான இடத்துக்கு தான் இன்னைக்கு நாம போக போறோம். நம்மள பல பேருக்கு இந்த கேள்வி மனசுல இருக்கும். என்னடா காசிக்கு போனாதான் மோட்சமா? அப்ப போக முடியாதவங்க நிலைமை என்னன்னு யோசிச்சிருப்போம். ஆனா கவலையப்படாதீங்க, காசிக்கு சமமான ஒரு புண்ணிய ஸ்தலம் நம்ம ஊருக்கு பக்கத்திலேயே கேரளால இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமாங்க, அதுதான் பாரதப்புழா நதிக்கரையில இருக்கிற திருநாவாய். தென்னிந்தியாவுல முன்னோர்களுக்கு பித்ரு காரியம் செய்யறதுக்கு இது ஒரு முக்கியமான இடம். இங்க இருக்கிற இறைவன் பேரு நாவாய் முகுந்தன். சரி, இந்த கோவிலுக்கு திருநாவாய்னு பேர் எப்படி வந்துச்சு? அதுக்கு பின்னால ஒரு சுவாரஸ்யமான கதை இருக்கு. உண்மையில சொல்லப்போனா 2 கதைகள் இருக்கு. வாங்க அது என்னன்னு பாப்போம். முதல் கதைப்படி, துருனா புனிதம், நாவாய்னா படகு, அதாவது புனிதமான படகு. பெரிய பிரளயம் வந்து உலகமே தண்ணீல மூழ்கினப்போ மகாவிஷ்ணு ஒரு புனிதமான படகுல வந்து இந்த இடத்துல தான் தங்குனாராம். அதனாலதான் இதுக்கு திருநாவாய்னு பேர் வந்துச்சுன்னு சொல்றாங்க. இப்போ 2வது கதையை கேளுங்க. இதுல இன்னும் சுவாரஸ்யமா இருக்கும். 9 யோகிகள் சேர்ந்து இங்க பெருமாளுக்காக யாகம் செஞ்சாங்க. முதல் 8 யோகிகள் யாகம் செஞ்சு சிலைய பிரதிஷ்டை செஞ்சதும் அந்த சிலை பூமிக்குள்ள மறைஞ்சு போயிடுச்சான். கடைசியா 9வது யோகி யாகம் செஞ்சப்போ பெருமாள் பிரத்யட்சமானதும் அவர் மறுபடியும் மறையக்கூடாதுன்னு சொல்லி வேகமா போய் பெருமாளோட முழங்கால கெட்டியா புடிச்சுக்கிட்டாரு. 9 அதாவது நவ யோகிகள் இங்க வழிபட்டதால இந்த இடத்துக்கு திருநாவாய்னு பேர் வந்துச்சு. இப்போ புரிதா மூலவர் சிலைக்கு பின்னாடி இருக்கிற ரகசியம் என்னன்னு? சரி, இப்போ இந்த கோயில்ல நடந்த இன்னொரு அற்புதத்தை பத்தி தெரிஞ்சுக்கலாம். இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச கஜேந்திர மோட்சம் கதை மாதிரி தான் இருக்கும். ஆனா இதுல ஒரு சின்ன அழகான ட்விஸ்ட் இருக்கு. கஜேந்திர மோட்சம் புராணத்துல நடந்த ஒரு நிகழ்வு, ஆனா அதே மாதிரி ஒரு தெய்வீகமான மீட்பு சம்பவம் இந்த திருநாவாய் கோவில்ல நிஜமாவே நடந்திருக்கு. இங்க இருக்கிற பாரதப்புழா ஆத்துல ஒரு யானை பெருமாளுக்கு பூஜை செய்ய பூ பறிக்க வந்திருக்கு. அப்போ திடீர்னு தண்ணிக்குள்ள இருந்து வந்த ஒரு முதல்ல அந்த யானையோட காலை கெட்டியா பிடிச்சிக்கிச்சு. வலி தாங்க முடியாம அந்த யானை ஆதி மூலமேன்னு கத்துன சத்தம் வைகுண்டம் வரைக்கும் கேட்டுச்சு. அது கேட்ட அடுத்த நொடியே பெருமாள் கருடன் மேல ஏறி யானையை காப்பாத்த மின்னல் வேகத்துல இங்க வந்தாரு. இங்கதான் இந்த ட்விஸ்டே இருக்கு. பெருமாள் பக்தனை காப்பாத்தணும்னு அவசரத்துல கிளம்புனதுல கூடவே லட்சுமி தேவியை கூப்பிட மறந்துட்டாரு. அதனால தாயார், என்ன சுவாமி, பக்தனான யானையை காப்பாற்ற போகும்போது என்னை விட்டுட்டு தனியா போயிட்டீங்களேன்னு செல்லமா கோவிச்சுக்கிட்டாங்களாம். தன் பிரியமான தேவியோட கோபத்தை சமாதானப்படுத்துறதுக்காக பெருமாள் இங்க லக்ஷ்மி தாயாருக்குன்னே ஒரு தனி சன்னதி அமைச்சு கொடுத்தாரு. கேரளால இருக்கிற மலைநாட்டு திவ்ய தேசங்கள்ல தாயாருக்குன்னு தனியா சன்னதி இருக்கிற ஒரே கோவில் இதுதாங்க. இது ரொம்பவே ஸ்பெஷல். வாங்க இப்போ இந்த கோவிலோட ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி பாப்போம். அதாவது நம்ம முன்னோர்களோட ஆத்மா சாந்தி அடைய இங்க என்னென்ன வழிபாடுகள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். இங்க செய்யப்படுறதுல மிக முக்கியமான வழிபாடு பித்ரு தர்ப்பணம் தான். தட்சிண கங்கைன்னு சொல்ற இந்த பாரதப்புழா நதிக்கரையில குறிப்பா ஆடி அமாவாசை அன்னைக்கு லட்சக்கணக்கான மக்கள் வந்து அவங்க முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பாங்க. இங்க தர்ப்பணம் கொடுத்துட்டு முகுந்தன தரிசனம் செஞ்சா பித்ரு தோஷங்கள் எல்லாம் நீங்கி குடும்பம் தலைமுறை தலைமுறைக்கு நல்ல செழிப்பா இருக்கும்னு ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கு. இங்க செய்யப்படுற இன்னொரு முக்கியமான வழிபாடு தாமரை மாலை சாத்துறது. ஞாபகம் இருக்கா? யானை தாமரை பூவை பறிக்கும் போதுதானே பெருமாள் காப்பாத்த வந்தாரு. அதனால பெருமாளுக்கு தாமரைனா ரொம்ப இஷ்டம். உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கணுமா, கல்யாண தடை நீங்கணுமா, இல்ல தீராத கஷ்டங்கள் விலகணுமா, 108 தாமரை பூக்களாலான மாலைய முகுந்தனுக்கு சாத்தி மனசார வேண்டிக்கிட்டா நீங்க நினைச்சது கண்டிப்பா நடக்கும். இப்போ நாம மூலவரான முகுந்தனை பத்தி இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். அவரோட பேருக்கே ஒரு பெரிய அர்த்தம் இருக்கு. அது நம்ம வாழ்க்கையோட கடைசி இலக்கோட நேரடியா சம்பந்தப்பட்டது. முகுந்தன், இந்த பெயரோட அர்த்தம் என்ன தெரியுமா? முக்தி அளிப்பவன், அதாவது மோட்சம் கொடுப்பவர். இங்க பெருமாள் நின்ன கோலத்துல காட்சி தராரு. ஆனா நம்ம அந்த நவயோகிகள் கதையில கேட்ட மாதிரி 9வது யோகி பெருமாளோட முழங்கால பிடிச்சு நிறுத்தினதால நமக்கு மூலவர் சிலை முழங்காலுக்கு மேல மட்டும்தான் தெரியும். அதனாலதான் சொல்றாங்க, திருநாவாய்க்கு வந்து இந்த நாவாய் முகந்தன தரிசனம் பண்றதும் காசிக்கு போய் விஸ்வநாதரை தரிசனம் பண்றதுக்கு சமமான புண்ணியத்தையும் மோட்சத்தையும் கொடுக்கணும். கடைசியா ஒரு அழகான விஷயத்தோட இதை முடிக்கலாம். கோவிலோட பேர் நாவாய், அதாவது படகு. இதை நம்ம வாழ்க்கையோட ஒப்பிட்டு பாருங்க. நம்ம வாழ்க்கைங்கிற படகு சில சமயம் தடுமாறும் இல்லையா? அப்படி தடுமாறும் போது அந்த படகை மோட்சங்கிற கரைக்கு பத்திரமா கொண்டு போய் சேர்க்கிற மாலுமிதான் நம்ம நாவாய் முகந்தன். இப்போ உங்களுக்கான ஒரு கேள்வி. நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும்னா நம்ம வளர்ச்சிக்கு முன்னோர்களோட ஆசீர்வாதம் ரொம்ப முக்கியம். அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுமையா கிடைச்சிருக்கா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.